டிடிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான நிகழ்ச்சியில் செப்டம்பர் மாதத்தோட ராசி பலன் பற்றியும் அதோட பரிகாரத்தை பற்றியும் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிவவாக்கு ஜோதிடர் ரத்னா கிருஷ்ணவேணி மேடம். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. ஓகே மேடம். அடுத்த 4வது ராசி கடகராசிக்கான பலன்கள் என்ன, அதோட பரிகாரங்கள் என்ன? கடகராசி அன்பர்களை வாழ்த்துக்கள். ஏன்னா குரு உச்சம் பெற்று என்னோட இடத்துல இருக்காருங்க. நிறைய விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்து உங்களுடைய சின்ன குழந்தையாக இருக்கட்டும், அல்லது கல்லூரியில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஜாபில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வெளிநாடில் நான் ஜாபுக்கு போகணுன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்குங்க. இப்போ பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நான் அரசியலில் இருக்கேன் அப்படின்னு, அப்போ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்கனால சில பிரச்சனைகள், நட்பு வட்டாரத்தினால சில பிரச்சனைகள், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஏன் அப்படின்னா கேது உங்களுக்கு டிசம்பரில் மாறுது. அது வரையுமே பிரச்சனை இருக்கு. ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல 3 கிரகம், சூரியன், புதன், கேது. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஒரு பயிற்சி வருது, செப்டம்பர்லேயே நடுவில் பெயரக்கூடிய அமைப்பு வருது. அப்போ என்னென்ன சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிடுவாரா 3ஆம் இடத்துக்கு போயிடுவாரான்னு உங்களுக்கு குழப்பம் இருக்குது. 3ல் தான் போகிறார். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமுக்கு தன்னோட ஆட்சி பெற்று போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு. அப்போ தான் தனவரவு உண்டு. இப்போ தனவரவு உண்டுன்னா 3லேருந்து 4க்கு போகக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகும்போது குடும்பத்தில், வீட்டில், அல்லது ஒரு வண்டி வாகனம் புதுசாக வாங்குறது எல்லாமே பணம், தனம் உயரக்கூடிய அமைப்பு செப்டம்பர் மாதத்தில் படிப்படியாக கடகராசிக்கு உண்டு. அதே போல் ஒரு வருமானத்தில் என்ன ஒரு முதலீடு பண்ணியிருந்தாங்களும் அந்த முதலீடு சார்ந்து உங்களுக்கு ஒரு சப் டிவிஷன் வைக்கிறது, அல்லது ஒரு கிளைண்ட் வர்றது, ஒரு புதுசாக ஒரு புதிய நட்பு வட்டாரம், இதெல்லாம் கூட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கைகோர்த்து வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. எந்த கவலையுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கடகராசிக்கு ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறதே சொல்லலாம். சனி பகவான், ராகு பகவான் பாவகிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேங்கிற ஒரு இடத்துல இருக்கிறார். குரு உச்சம் பெற்று இருந்து உங்களுக்கான விஷயங்களை படிப்படியான உயர்வை எவ்வளோ வருஷங்க படாத பாடு அப்படின்ட்டு. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை என்னென்னா அவங்கக்கிட்ட ஒரு அன்பாக பேசிட்டா போதும், ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பு, நீங்கள் நல்லா ஜெயிப்பீங்க அப்படின்னு ஒரு ஊக்கம் கொடுத்துட்டாவே எந்த ஒரு காரியத்தையும் அவங்க கண்டிப்பாக சக்ஸஸாக ஆக்க முடியும். இப்போ செப்டம்பர் 15க்கு மேலே ஒரு லக்கி ட்ராப் கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு புதிய விஷயங்கள் உங்களுக்கு அப்படி சொல்லுவாங்கள்ல, ஒரு பிரகாசமான விஷயங்கள் அமைப்பு இந்த செப்டம்பர் மேலே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அப்போ நல்ல சுறுசுறுப்பாக இருங்க, நிறைய விஷயங்களை தேடுங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக தேடி கும்பிட்டேன், கோயிலாக நடந்தேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். நீங்கள் உடல்நிலையில் பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது, பிபி இருக்குது, நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடணும். கண்டிப்பாக ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றது, வாக்கில் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஏதாவது நீங்கள் வாக்குப்பளிதமாக கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஏதாவது சிக்கலை மாட்டிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா வாயால் தான் கெட்டேன் அப்படிம்பாங்க. நான் நல்லா ஒரு 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 கட்டமைப்பு போட்டேங்க, நிறைய விஷயம் பிளான் பண்ணினேன், ஆனால் சொல்லும் பொழுது நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன், ஆனால் கொஞ்சம் எல்லாம் பிரச்சனையை சொதப்பிருச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னா கிரக கோச்சாரம் உங்களுக்கு சில கெடுபலனை கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த மாதம் வழிபாடு அப்படிங்கும் பொழுது ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய விநாயகர் எங்கன்னு பாருங்கள். இந்த வடக்கு முகம், தெற்கு முகம், இதுபோல் டிஃப்ரெண்ட்டாக எந்த விநாயகர் இருக்காரோ அந்த விநாயகரை நீங்கள் வழிபாடு எடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்கணும், விநாயகர் பிள்ளையாக இருக்கணும். அவருக்கு உங்களுடைய பிறந்த கிழமையில் நீங்கள் எந்த கிழமை பிறந்தீங்களோ இந்த 7 நாள் வரும்ல, அந்த கிழமையில் நீங்கள் ஒரு அபிஷேக ஆராதனை ஒரு நாள் கட்டளை உங்களோடது அப்படின்னு விசேஷமாக கொடுங்க. மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.